இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்க பசங்க மட்டுமே படிக்கிற இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல அங்க இருக்க டீச்சர்ஸ் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் பவர்ஸ் இருக்கும். சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கிற சூப்பர் பவர்ஸை ஒவ்வொருத்தரா என்கிட்ட காட்ட போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை எழுப்பி உன்னோட சூப்பர் பவர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் என்னால ஒரு வேர்வுல்ஃபா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாறதுக்கு ட்ரை பண்றான். பார்த்தா முன்னாடி ஒரே ஒரு முடி மட்டும் வந்து முட்டிட்டு நிக்குது. இத பார்த்துட்டு அந்த டீச்சர் இதாப்பா நீ சொன்ன வேர்வுல்ஃப், அடுத்த கிளாஸ்லயாவது நீ வேர்வுல்ஃபா மாறல அப்படின்னா நீ வேற ஸ்கூலுக்கு மாற வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணை காட்டி உன்னோட சூப்பர் பவர் என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்காக அவளோட பெஞ்சா ஒரு சாக்லேட்டா மாத்தி காட்டுறா. பரவாயில்லமா அந்த முடிக்கு நீ எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிளாஸ்ல கடைசியா இருக்க ஒரு பொண்ணை எழுப்பி உன்னோட சூப்பர் பவர் என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. அவ வந்துட்டு என்னால காட்டுல இருக்க விலங்குகளோட பேச முடியும் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அந்த கிளாஸ்ல இருக்க ஒருத்தி நீ எதுக்கு அந்த விலங்குகளோட காட்டுலயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. இதுக்காக நீயும் பார்க்க சிம்பான்சி மாதிரி தானே இருக்க, நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இதை கேட்டு கடுப்பான அந்த பொண்ணு அவளோட தலைமுடியை ஒதுக்குறா. பார்த்தா உடம்புல போட்டிருந்த டேட்டூல இருந்து நெருப்பு எறிகிற டிராகன் வெளியே வருது. இத பார்த்துட்டு அங்க இருக்க டீச்சர் அசத்திரியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அவ என்னைய கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனை வச்சு அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. இத பார்த்து பயந்து இவளும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. இத பார்த்துட்டு மத்தவங்களா உன்னோட சூப்பர் பவரை காட்ட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்றாங்க. அட சும்மா இருங்கடா, எனக்குள்ள ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க உன்னாலதான் காட்டுல இருக்க விலங்குகளோட பேச முடியும்ல, அதுங்க கிட்ட ஹெல்ப் கேளுன்னு சொல்றாங்க. இவளும் ஜன்னல் கிட்ட ஓடி போய் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ எங்க இருந்ததுன்னு தெரியல, அவ்வளவு தேனிங்க ஜன்னலை உடைச்சிட்டு வந்து அந்த டிராகன் அட்டாக் பண்ணி அந்த டிராகன் கிட்ட இருந்து இவளை காப்பாத்திடுதுங்க.